இங்கிருந்து பார்த்தா அது பச்சையா தெரியும், இங்கிருந்து பார்த்தா அந்த வானம் கீழே விழுந்து கிடந்த மாதிரி தெரியும். அங்க விழுந்து கிடக்கிறது பச்சையா, அங்க கூட இங்கே விழுந்து கிடக்கும், அங்க போய் மேல இருக்கும். அதை இக்கரைக்கு பச்சை என்று சொல்லுவது. அப்ப அந்த மனிதர் என்ன சொல்லுவோம், அந்த மரத்துக்கு கீழே விடுவேன்னு சொல்லுவோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு அவனை நரகத்திலிருந்து கொண்டு வந்து இங்கு நிறுத்தினால் இங்கிருந்து இன்னும் கேட்கிறாயா? இல்லையா இல்லையா அல்லாஹ், இதற்கு மேல் நான் எதையும் கேட்க மாட்டேன், அந்த மரத்தை மட்டும் கொடுத்து விடு, இனிமேல் எதையும் கேட்க மாட்டாயா? எதையும் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக கேட்க மாட்டேன். அவன் வாக்குறுதி கொடுப்பான், அல்லாஹ் அந்த மரத்தை கொடுப்பான். அவன் அங்கே போய் குடியிருப்பான். அவ்வளவுதான். ஒரு காலம் போகும், கொஞ்ச காலம் போகும், கொஞ்சம் சலிச்சிடும் இல்லையா? பஸ்ல ஏறணும், கூட்டம் நிறையா இருக்கு. பஸ்ல நின்று படியில் நின்று போட்டு இடம் கிடைச்சா போயிடலாம்னு நினைப்பான். படியில் இடம் கிடைச்சவன் என்ன செய்வான்? கொஞ்சம் உள்ள போனா பரவாயில்லையே நினைப்பான். மனிதனுடைய ஆசைகள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதனுடைய ஆசைகள் முடிய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாயில் மண் விழும் வரை அவன் ஆசைக்கு முடிவில்லை என்று சொன்னார்கள். வாயில் மண் விழும் வரை ஆசைக்கு முடிவில்லை என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஹதீஸ். 2 ஓடைகள் தங்க ஆறுகள் 2 ஓடைகள் எனக்கு சொந்தமாக இருக்குமானால் நான் யோசித்தேன், 3வது ஒரு ஓடை தங்க ஓடை எனக்கு கிடைக்காத என்று ஆசிப்பான். இவன் தான் மனிதன் என்று சொன்னாங்க. வீடு முழுவதும் தங்கத்தை கொட்டி வைத்திருந்தாலும் கூட இன்னும் ஒரு கிலோ தங்கம் கிடைக்காத என்று யோசிப்பானே, இவன் தான் மனிதன் என்று அருமை நாயகம் நாம் சொல்லவில்லை. இதெல்லாம் பழமொழிகள் அல்ல, பயகம்பரின் வார்த்தைகள், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள், ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்ட செய்திகள். ஒரு முறை ஒரு படத்தை வரைந்தார்கள் ரசூலுல்லாஹ். புகாரிலே அந்த செய்தி வருகிறது. வட்டமாக ஒரு கோடு போட்டார்கள். போட்டுவிட்டு மேலே எழுதினார்கள் மறுமை என்று எழுதினார்கள், கீழே எழுதினார்கள் உலகம் என்று எழுதினார்கள். இடையிலே ஒரு கோடு போட்டார்கள், வட்டமான கோடு, இடையிலே ஒரு கோடு. அந்த கோட்டை கொண்டு வந்து முழுமையாக அந்த வட்டத்தை விட்டு வெளியில் நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டு அங்கே எழுதினார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இது வாழ்க்கை என்ற உலகம் என்றார்கள். இதுதான் உலகம் என்று எழுதினார்கள். இன்னொரு அதுக்கு மேல ஒரு கோட்டை போட்டார்கள். இது வரைந்து காட்ட நன்றாக தெரியும், ரசூலுல்லாஹ் வரைந்து சகாபாக்களுக்கு காட்டினாங்க. அதற்கு மேல் ஒரு கோட்டை போட்டு அப்படி கொண்டு வந்து பாதியிலேயே அம்புக்குறி போட்டு நிறுத்தினார்கள். அந்த கோட்டுக்கு மேல் எழுதினார்கள், இதுதான் மனித வாழ்க்கை என்றார்கள். உலகம் நீண்டு கொண்டே இருக்கிறது, மனித வாழ்க்கை இடையிலேயே முடிந்து விடுகிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஆசை மட்டும் முடிவதில்லை என்று இன்னொரு கோட்டை போட்டு உலகத்தையும் தாண்டி வானத்தையும் தாண்டும் அளவிற்கு நீண்ட நெடிய கோடு போட்டு அங்கே ஒரு அம்புக்குறியை போட்டு சொன்னார்கள், இது மனித ஆசைகள், இது முடியாது, ஆனால் மனித வாழ்க்கை மட்டும் இத்தோடு முடிந்துவிடும் என்று ஒரு கோட்டை போட்டார்கள். ஆக மனித ஆசைகள் எப்பொழுதும் முடிவதில்லை. எல்லோருக்கும் தெரியும், லட்சாதிபதி கோடீஸ்வரனாக ஆசைப்படுகிறார், கோடீஸ்வரர்கள் கோடீஸ்வரர்களாக ஆசைப்படுகிறார்கள். சின்ன வீட்டிலே குடியிருந்தவன் பெரிய வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு கிரவுண்ட் வீடு 2 கிரவுண்ட் வாங்க வேண்டும் என்று யோசிக்கிறான். இப்படி ஆசைகள் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை ஒரு இடத்தில் அத்தோடு முடிந்துவிடும். ஆசைகளுக்கு எல்லை இருப்பதில்லை. மனித வாழ்க்கை ஒரு கட்டத்தோடு முடிந்து அது மரணித்து சத்து போய்விடுகிறது. ஆனால் ஆசைகள் மட்டும் சாகுவதில்லை, அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதை போன்று அந்த மனிதன் சொல்லுகிறான், யா அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட கொண்டு விட்டுறேன் அப்படிங்கும்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு சரி இனிமேல் எதையும் கேட்க மாட்டேன் எல்லாவா இந்த வாக்குறுதி வாங்கி கொண்டு அந்த மரத்தை தாங்க கொஞ்சம் வாரம் இருக்கிறாங்க. அது போர் அடிச்சது. பொதுவாக அப்படித்தாங்க, ஒரே விளையாட்டை விளையாடுவதில்லை, ஒரே வீட்டில் மனிதன் குடியிருப்பதில்லை, ஒரே சாப்பாட்டை டெய்லி சாப்பிட முடியாது, சாப்பிடுவதில்லை. ஒன்று ஒரு காலத்தில் போர் அடித்து விடும், அது மாறிவிடும். ஒரு காலத்தில் நம்ம என்ன தொப்பி போட்டுருந்தோம், இப்போ தொப்பியே போடாதான் தான் கதையை முடிச்சிட்டாங்க, மேட்டர் க்ளோஸ். என்னத்துக்கு காலம் மாறுகிறது, தவறான பாதைகளும் வருகிறது. போர் அடிச்சு என்னத்துக்கு போட்டு தொப்பிலாம் போய் தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சரி. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான், அது போர் அடிச்சு அல்லாட்ட கேட்க ஆரம்பிச்சு, யா அல்லா என்னன்னு அந்த கேட்டான். அழகான ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, யா அல்லாஹ் நான் இங்க இருக்கிற வயசு நான் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு முன்னாடி சொர்க்கத்தின் வாசல் தெரிந்து கொண்டே இருக்கிறது, சொர்க்கத்தின் பக்கத்தில் அந்த மரம் இருக்கிறது என்பதால் அந்த காட்சி நமக்கு உதவிக்கிறது. சொர்க்கத்தின் வாசலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அங்கே மனிதர்கள் சுகமாக வாழ்வதை காணுகிறேன், அங்கு காற்று வந்து கொண்டிருக்கிறது, என்னை கொண்டு வந்து சொர்க்கத்துக்குள்ள விட வேண்டாம், அந்த வாசப்படி ஓரத்தில் நிற்க வச்சிரு, பேசாம அந்த சொர்க்கத்தின் இனிமையான காற்றை சுவாசித்துக் கொண்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்பான். அல்லாஹ் கேட்பான், இந்த ரசூலுல்லாஹ் அப்படியே அழகா சொல்கிறார்கள்,
இதற்கு மேல் எதையுமே வேண்டாம் என்ற வாக்குறுதி கொடுத்தியே அப்படின்னு நல்லா கேட்பான். இல்லையா அல்லாஹ், இதற்கு மேல் நான் எதையும் கேட்க, உன் வல்லமையின் மீது சத்தியமாக இதற்கு மேல் நான் எதையும் கேட்க மாட்டேன், அதுவே போதும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த மனிதன் சொல்லுவார். அல்லாஹ் அவன் எப்பவுமே இறக்கப்பட்டவன், உலகத்திலே இறக்கமுள்ளவன் அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. அல்லாஹ் ரொம்ப இறக்கமுள்ளவன். அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அவனுக்கு எதையெல்லாம் தர வேண்டும் தந்து கொண்டே இருப்பான். அவ்வளவு பெரிய இறக்கத்தாய். குர்ஆன்ல அதிகமா இருக்கக்கூடிய வாசகம் என்ன தெரியுங்களா? ரஹ்மான் ரஹீம்ங்கிற வார்த்தை குர்ஆன்ல நிறைய இடத்துல இருக்கு. ரஹ்மான் ரஹீம்னா இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன், பாசமிக்கவன் என்ற பொருள். இந்த வார்த்தை குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் எடுத்து பாருங்க, ஆயிரக்கணக்கான இடங்களில் இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அல்லாஹ் தன்னோடு அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக அருமை நாயகி சொல்கிறார்கள், என்னுடைய கோபம் என்னுடைய அருளை, என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது, ஜெயித்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய அருள் இருக்க இறக்கம் இருக்கிறது அவனுடைய கோபத்தை மிகைத்து விடும், ஜெயித்து விடும். ஏன்னா அந்த அளவுக்கு அருள் பாதிப்பவன். அதனால அல்லாஹ் அந்த கோபப்படம் என்ன பண்ணிட்டான், சரி போ, இதுக்கு மேலே எதையும் கேட்க மாட்டேன் அவன் வாசல் பகுதியில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? நரகத்தில் கிடந்தவன் காய்ந்த மரத்திற்கு கீழ் வந்தான், காய்ந்த மரநிலையிலிருந்து செழிப்பான மரத்துக்கு கீழே வந்தான், செழிப்பான மரநிலையிலிருந்து சொர்க்கத்தின் வாசலுக்கே வந்து விட்டான். அங்கு கொஞ்ச காலம் போகுது, அல்லாஹ் கூப்பிடுறான். மனிதனுடைய ஆசை எப்பொழுதுமே முடிவுக்கு வருவதில்லை அல்லவா? அல்லாஹ் கூப்பிடுறான். யா அல்லாஹ், அல்லாஹ் என்னன்னு கேட்கிறான். எனக்கு தயக்கமா இருக்கு, உன் தயக்கம் எனக்கு தெரியும், சொல்லு. தெரியாது, ஆனால் சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை, சொர்க்கத்துக்குள் விட்டுட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கணும். இவ்வளவு இடத்த விட்டு வந்தாச்சு, கடவுள் சொர்க்கம் இங்க வந்து வாசலுக்கு வந்துட்டேன், அது உள்ள அனுப்பிட்டா ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்பான். இன்னும் அல்லாஹ் மீது சத்தியமா என் வல்லை மீது ஆணை என்ன சொல்லு, ஆமா இதற்கு மேல எனக்கு என்ன, இதுக்கு மேல என்ன வேணும்? சொர்க்கத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவாரு? அங்க போய் என்ன கேட்பாங்க? சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாலும் முடிஞ்சு மேட்டர் கோர்ஸ் சாப்டர் க்ளோஸ், அதுக்கு மேல என்ன தேவை? ஆனா அவருக்கு இல்லை, யாருந்தா சொர்க்கத்துக்குள்ள விட்டு நீ வல்லமை விட்டுவான் அப்படின்னு புகழ்றாரு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்துக்குள்ள அவனை அடித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே ஏன் சிரிக்கிறீங்கன்னு சொல்லி. இந்த செய்தியை ஏன் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த செய்தியை ஜிப்ரீலிடம் அல்லாஹ் சொல்லுகின்ற போது அல்லாஹ் சிரித்தான், ஜிப்ரீல் என்னிடம் சொல்லுகின்ற போது ஜிப்ரீல் சிரித்தார், எனவே உங்களிடம் நான் சொல்லுகின்ற போது நான் சிரிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு சிரிப்பான சுவாரஸ்யமான சிரிப்பான ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வு, ஒரு அழகான நிகழ்ச்சி. கடைசியில் சொர்க்கம் செல்பவன் நரகத்தில் இருந்தால் சொர்க்கத்துக்கு போவான். எப்படி நரகத்துக்கு போனா எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? ஈமான் உள்ளவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு கண்டிப்பா போவாங்க. சில பேர் நரகத்துக்கு போகாமல் நேரடியாக சொர்க்கத்துக்கு போவார்கள். சில பேர் நரகத்துக்கு போய் செய்த பாவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை முடிஞ்சு வெளியே வரது, ரிலீஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி நரகத்துக்கு போய் தண்டனை அனுபவித்த பிறகு மீண்டும் சொர்க்கத்துக்கு வருது. ஏன் இந்த சொர்க்கம் என்பது எதற்குன்னா கலிமா சொன்னதாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமா சொல்லி முஸ்லிமாக உலகத்திலே இருந்ததற்காக இந்த சொர்க்கம். அமல் செய்யாமல் பாவம் செய்வதன் காரணமாக நரகத்தில் வேதனை, இவ்வளவுதான். அதே சமயத்தில் மூமினாக ஒரு மனிதன் இல்லை. எதுக்கு சொல்ல வேண்டும்? சொர்க்கத்திற்கு போவதற்கு அடிப்படை ஒருத்த முஸ்லீமா இருக்கணும். நரகத்துக்கு போனால் சொர்க்கத்துக்கு வந்துடும். ஆனால் முஸ்லீம்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு ஒரு முஸ்லீமே இல்லை, ஒருத்த காபிரா இருக்கார். காபிராக திறந்து காபிராக மௌத்தாகிவிட்டால் ஒரு மனிதர், அவருக்கு சொர்க்கத்தின் வாசனை கிடைக்காது. எத்தனை காலங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. நீண்ட நெடியதோ வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அவருக்கு சொர்க்கமே இல்லை. நமக்கும் அவருக்கு நாம் பாவம் செய்ய தண்டனை உண்டு, சொர்க்கம் உண்டு. ஆனால் அவர் பாவம் செய்தாலும் அவர் நன்மை செய்தாலும் எந்த பிரயோஜனம்? அவர் காப்பில் நிறைய சதகா கொடுத்தாரு, என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு பைசா சதகா கொடுத்தா நன்மை உண்டு. ஏங்க அவரு கொடுத்தா மட்டும் நன்மை இல்லை, நம்ம கொடுத்தாலும் நன்மை இல்லை. நாம முஸ்லீமா இருக்கோம், அவர் முஸ்லீமா இல்லை. இதை தவிர அவருக்கு வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்ப அவர் செய்த காசுகளுக்கு தர்மங்களுக்கு நன்மை இல்லைன்னு அவர் என்ன செய்யணும்? அவர் முஸ்லீம் தான் ஆகணும். அப்ப இஸ்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் விழலுக்கு இறைத்த நீராய் வீணாக போய்விடும். நாம் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய அமல் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அந்த அமல் ஒரு காலத்திலும் நீரடிக்கப்படுவதில்லை. அதற்குரிய கூலியை அல்லாஹ் ஒரு காலத்திலும் தராமல் ஏமாற்றுவதும் இல்லை. சொர்க்கம் என்பது இவ்வளவு
இனிமையான அதை பெற்றே ஆக வேண்டும். அதை பெறுவதற்கு தான் உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள், உலகத்தில் நல்லவர்கள் வந்தார்கள், இறையேசர்கள் தோன்றினார்கள், மார்க்கத்தை சொன்னார்கள், மார்க்கம் வந்தது, குர்ஆன் வந்தது, நபிமொழிகள் வந்தது. இது போன்ற கூட்டங்கள் இவைகள் எல்லாமே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதுதான். சொர்க்கம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் யாருமே கிடையாது. எல்லோருக்கும் சொர்க்கத்தின் அவ்வளவு பிரியம், அவ்வளவு இன்பமான ஒரு இடம் என்று குர்ஆன் நம்மோடு பேசுகிறது. அந்த சொர்க்கத்துக்கு அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன வழி? அதுதான் கேள்வி. 2 வழி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தை பெறுவதற்கு 2 வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் அருள் பாலித்து போனா போவது சொர்க்கத்தை அனுப்பணும். அப்படி இல்லைன்னா அருமை நாயகத்துக்கு ஷஃபாஅத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்து ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்கு செல்லும். அல்லாஹ் இறக்கப்பட்டு போனா போகுது போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சொல்றாங்க. 2 வழிகள் அல்லாமல் 3வது ஒரு வழியில் சொர்க்கத்திற்கு போகவே முடியாது. அது உண்மையா? அது உண்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் எந்த ஒரு மனிதனும் தாம் செய்யக்கூடிய நல்ல அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாது என்று சொன்னாங்க. சகாபாக்கள்லாம் கேட்டாங்க, பெரிய ஆச்சரியமா, நாங்கள் இவ்வளவு தொழுகிறோம், இவ்வளவு நோன்பு வைக்கிறோம், சதக்காலாம் கொடுக்குறோமே, தியாகம் பண்ணுகிறோம், போராட்டங்களில் கலந்து கொள்கிறோம், போர்க்களத்தில் குதிக்கிறோம், உயிர் தியாகம் செய்கிறோம், ரத்தம் சிந்துகிறோம், உயிர்வை கொட்டுகிறோம், இவ்வளவு காரியங்களை அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்றோம். இதுக்கெல்லாம் பலன் எதுவுமே கிடையாதா? நாங்கள் செய்த அமலை கொண்டு நாங்கள் சொர்க்கம் செல்ல முடியாதா? இந்த ஆச்சரியத்தில் வீழ்ந்து போன அருமை நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்விடம் திருப்பி கேட்டார்கள், அப்படியானால் நீங்களும் அப்படி உங்களுக்கும் அதே நிலைமையா என்று கேட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் அதே நிலைமையிலானா என்று கேட்டார்கள். எனக்கும் அதே நிலைமைதான், அல்லாஹ் இறக்கப்பட்டு எனக்கு சொர்க்கத்தை தந்தால் நான் என்று சொன்னார்கள். அப்ப இறக்கப்பட்டு நம்ம அப்படின்னா தொழுகிறோம் வீண் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாம் தொழுவது, நோன்பு வைப்பது, இன்னபிற அமல்களை செய்வதெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நன்றி கடனாக எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறான். குழந்தை குட்டிகளை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், உணவை தந்திருக்கிறான், உழைக்கும் ஆற்றலை தந்திருக்கிறான், உயிரை தந்திருக்கிறான். இதுக்கெல்லாம் நன்றி கடனாக தான் இந்த நன்மைகள். அது மட்டுமில்லை, இவைகளை கொண்டுதான் அமல் செய்யாமல் அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தான் சொர்க்கம் போக முடியும். அல்லாஹ் இறக்கப்பட்டு தான் அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பணும். நம் மீது அல்லாஹ் இறக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? ஒரு முதலாளி கிட்ட நிறைய சம்பளம் வேணும். 5,000 சம்பளம் வாங்கிட்டு ஒரு தொழிலாளி 7,000 சம்பளம் வேணும்னு அவன் நினைச்சானா அவன் என்ன பண்ணணும்? சின்சியரா உழைக்கணும். அது மட்டும் இல்லை, முதலாளிக்கு நம்பிக்கையா இருக்கணும். அவங்ககிட்ட நல்ல பேர், முதலாளி நல்ல பேர் வாங்கணும், ஒரு நம்பிக்கையை பெறணும். அவன் அப்படி பெற்றா சம்பளம் கம்மியா இருக்குங்க முதலாளி அப்படி எப்படியாவது சொல்லியிருந்த போது அவங்க நல்ல அபிமானம் எனக்கு இருந்தாதான், இந்த முதலாளிக்கு இருந்தாதான் சரி வச்சுக்குப்பான்னு சொல்லி சொல்லுவான். நல்ல அபிமானம் இல்லை, அவன் மீது அவனுக்கு பிரியம் கிடையாது, அவனுக்கு நம்பிக்கையும் இல்லை, அந்த அளவுக்கு விருப்பமும் இல்லை, செய்யறவன் அவனுக்கு பிடிக்கவும் இல்லை, எப்படி கூட்டி தருவான்? கூட்டி தருவான், சரி பார்க்கலாம், வேலை பார்ப்பான் அப்படி சொல்லிடுவான். இப்ப அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்கு போனா போகுது, இறக்கப்பட்டு அனுப்புவதாக இருந்தால் அந்த இறக்கம் நம் மீது அல்லாஹ்வுக்கு வர்றதுக்கு இந்த அமல்கள் எல்லாம் காரணம். இந்த அமலே இல்லைன்னு வச்சுங்க, நம்ம எப்படி அல்லாஹ் இறக்கப்படுவோம்? இறக்கப்பட மாட்டான். இப்ப இறக்கம் வருவதற்கு அமல்கள் தேவை. அமல்களை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொண்டால் சொர்க்கம் தானாக நமக்கு வந்துவிடும். பெரிய காரியம் இல்லை. ஆனால் சும்மா கிடைப்பதில்லை, சொர்க்கம் அவ்வளவு சுலபத்தில் பெறுவதில்லை. பத்ர் சகாபாக்கள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்ன தினம்? ஆஷுராவுடைய தினம் இல்லையா? முஹர்ரம் 10, இன்னைக்கு 11, நேற்றுக்கு 10. முஹர்ரத்துடைய ஆஷுரா தினம் முடிஞ்சது. இந்த மாதத்துடைய சிறப்புகள் என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பெரிய அளவில் இருக்கிறது. அதை பற்றி பின்னால்